அவங்க ஓனர் மெகா ஊழல்னு நான் சொல்கிறேன். யார்? மோடி அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நிர்மலா அம்மையார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அடுத்து இந்த கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். கொஞ்சம் வேகமா. அதிமுகவினுடைய 32 இடி வழக்குகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்ல என்னைக்காவது விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்களா? எங்கேயாவது நீங்க கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கா? அப்ப நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்க. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா, நீங்க உட்கார சொன்னா உட்கார்றேன், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கிறேன் அப்படின்னு தானே அதிமுக உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு. அது மட்டுமா? அண்ணன் டிடிவி அண்ணனுக்கு அந்த வழக்கு இருக்கு, ஃபெரா வழக்கு அப்பீல்ல இருக்கு. அடுத்து அவருடைய இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக 50 கோடி ரூபாய் விலை பேசி 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல நீங்க டெல்லியில பிடிச்சி தீகார் ஜெயிலில் வச்சீங்களே, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குல்ல. அப்ப அதுக்கு பயப்பட்டு கட்டுப்பட்டு நடக்கிறார். நேத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்டாரு, காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது மாடியில ரைடு, கீழே கூட்டணி. அது எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு விசாரணை. அது வேற இது வேற, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கேஸ் இன்னைக்கு சந்திச்சு வெளியே வந்தாச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. இந்த வழக்கு நடக்கவே இல்லையா சார்? நீங்க நல்லா கேட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் அண்ணன் 2009 போடப்பட்ட வழக்கு, 2 காலேஜுக்கு அவரு தவறா பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு போடப்பட்ட வழக்கு 2019 சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார். இது வரைக்கும் 68 ஹியரிங் அப்பியர் ஆயிருக்காரு சார் அன்புமணி ராமதாஸ் அண்ணன். சிபிஐயில் 2 வழக்கு இருக்கு. எனக்கு அப்பெல்லாம் இல்லை, எனக்கு மோடி தான் எல்லாம், அவர் நினைச்சா தான் உண்டுன்னு உட்கார்ந்துருக்காருல்ல இன்னைக்கு. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்ப இந்த வழக்குகளை வச்சு தான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்கிறத ஆணித்தரமா பதிவு பண்ண விரும்புகிறேன்.